சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதுல? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? மரியாதையா உண்மையை சொல்லு. நீ அன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு கரிசல ஊத்த போனப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. கீர்த்தி உனக்கு போன் பண்ணப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனியும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தனவே, இப்பவே எல்லாத்தையும் போயிட்டு வேலு கிட்ட சொல்லிருவேன். அப்புறம் பிரச்சனை பெருசாகும். போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணும். நீயும் ஜெயில கம்பி எண்ண வேண்டியதுதான். வேணாமா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீர்த்தி தான்மா. அவங்க சொல்லித்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நாம நினைச்ச மாதிரி அந்த கீர்த்தி தான் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருந்திருக்கா. இனியும் அவளை இப்படியே விட்டா அவ இன்னும் பெருசாதான் பண்ணுவா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்க. அதுவும் கீர்த்தி கூட சேர்ந்து சோறு போடுற ஹோட்டல்ல இழுத்து மூடுற அளவுக்கு பண்ணிருக்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா, அந்த கீர்த்தி எதுக்காக உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? அது எனக்கு தெரியாதுமா. ஆனா நீங்க இந்த சவால்ல ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிதான் என்ன இதை பண்ண சொன்னாங்க. தெரியாம பண்ணிட்டேன். அந்த கீர்த்தி தான் பணத்தை கொடுத்து ஆசை காட்டி என்ன இப்படி செய்ய வச்சுட்டாங்கம்மா. இப்ப நீ என்கிட்ட சொன்னதையும் அந்த கீர்த்தி சொல்லி இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா தப்பையும் வீடியோல வாக்கு மூலமா சொல்ற இல்ல? தொலைச்சிருவேன். தொலைச்சு சொல்லு. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா. நீங்க இந்த சவால்ல தோக்கணுங்கிறதுக்காக எனக்கு பணம் தரேன்னு சொல்லி ஹோட்டல்ல சமைச்சதுல உப்பு காரம் புளி இது எல்லாத்தையும் அதிகமா கலக்க சொன்னாங்க. போலி ஆட்களை அனுப்பி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி தகராறு பண்ண சொன்னாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே கெட்டு போன காய்கறி எல்லாத்தையும் உள்ள வைக்க சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகளை வச்சு ரெய்டு பண்ண வச்சாங்க. அப்படி அவங்க வந்தா ஹோட்டலை மூடிடுவாங்க, நீங்க சவால்ல தோத்துருவீங்கன்னு சொன்னாங்க. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இது மட்டும் தானா? இல்ல இதுக்கு முன்னாடி அந்த கீர்த்தி சொல்லி நீ என்ன தப்பு பண்ணியோ அதையும் சொல்லு. நடிக்காத. என்ன முழிக்கிற? உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் கிட்ட சொல்லட்டா? இல்லம்மா, சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். சொல்லு. பாத்திருக்க? உன்னை நம்பின வேலுவையும் திருமாமாவையும் நீ துரோகம் பண்ணிருக்க. மன்னிச்சிருங்கம்மா. இனி ஒரு நிமிஷம் நீ இந்த ஹோட்டல்ல இருக்க கூடாது. உனக்கு இனிமே இங்க வேலை இல்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஒழுங்கா ஓடி போ. என்ன மன்னிச்சிருமா. அம்மா ஏச்சி எழுந்திரி. கால்ல விழுந்து கும்பிட்டா உன்னை மன்னிச்சிருவாங்களா? புத்தி இல்லாம பண்ணிட்டேன். இந்த வேலை மட்டும் இல்லைன்னா குடும்பமே சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல நிக்குமா. பிளீஸ்மா, என்ன மன்னிச்சிருமா. மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எங்க குடும்பத்தை கீர்த்தி கூட சேர்ந்து கெடுக்கணும்னு நினைச்சல. அதுக்கு தண்டனை இதுதான். இனி உனக்கு இங்க வேலை கிடையாது. நீ போலாம். அம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டோமா. காலம் முழுக்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். சாகர வரைக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டோமா. அவங்கள நம்பி நான் மோசம் போயிட்டோமா. கொஞ்சம் கருணை காட்டுங்க. எதிரியா இருந்தா கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா துரோகியா பக்கத்துல கூட வச்சுக்க முடியாது. இன்னைக்கு மாதிரி நீ எப்ப வேணாலும் பணத்துக்காக மாறுவ. மரியாதையா ஓடி போயிரு. இல்ல போ. ஏய், இப்போ நான் வேலு கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன்னு வை, உன்னை உயிரோட கூட விட மாட்டாரு. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதுனாலதான் உன்னை மன்னிச்சு விடுற. இல்லன்னா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். இங்க இருந்து கிளம்பு. இன்னும் ஒரு தடவை உன்னை இந்த ஹோட்டல் பக்கமே நான் பார்க்க கூடாது. மீறியும் நீங்க வந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா. ஏய், போன்னு சொல்றல. கடைசியா ஒரே ஒரு தடவை வாய்ப்பு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? போயா.